தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 ராஜாக்கள் 20:15 வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். இப்ப என்னெல்லாம் இருந்துதான் 13வது வசனம் பாருங்க. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தார். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றும் இல்லை. ஏசாயா கேட்ட வார்த்தை, எசேக்கியாவே உன் வீட்டிலே அவர்கள் என்னத்தை பார்த்தார்கள்? என்ன சொல்லியிருக்கணும்? தேவ சமூகத்தை பார்த்தார்கள், தேவனை பார்த்தார்கள், வேதாகமத்தை பார்த்தார்கள், நான் ஆராதிக்கும் தெய்வத்தின் சிறப்பு அம்சங்களை பார்த்தார்கள். அப்படித்தானே ஒரு தேவ ஜனம் சொல்லணும். ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்தால் என்னத்தை பார்க்கணும்? உண்மையாகவே ஆவிக்கிற பிள்ளைன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தால் தேவ பிரசன்னத்தை, நல்ல சம்பாஷணைகளை, வேதாகமத்தை, ஜெபிக்கிறத, ஜெபத்தை, இது தாங்க பார்க்கணும். இது தாங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வீடு. எசேக்கியா சொல்றார் பாருங்க, என்னெல்லாம் அந்த பொண்ணு பொருள் பொக்கிஷம் அதை தான் பாபிலோன் இந்த அந்நியவன் வந்து பார்த்தானே தவிர எசேக்கியா இந்த தனிச்சிறப்பையோ ஆவிக்குரிய தன்மையோ எசேக்கியாவின் தெய்வத்தையும் பார்க்கல. அதுதான் கேட்கிறாங்க ஏசாயா, உன் வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள்? ஒரு துக்கமான விஷயம் இல்லையா? ஒரு மிகப்பெரிய வெற்றியை கத்த கொடுத்தார். அவர்களுக்கு எந்த சாட்சி காட்டணும்? தேவனை காண்பிக்க வேண்டிய எசேக்கியா, தேவ ஜனத்தை, வேதத்தை, பிரமாணத்தை காண்பிக்க வேண்டிய எசேக்கியா, பொன்னையும் பொருளையும் உலகத்தார போல அவ்வளோ பெரிய ஆளாக்கம், இவ்வளோ செல்வ சீமானாக்கம் என்று காண்பித்தார். அதுதாங்க உலகத்தார போல வாடுறது. அதுதான் இந்த கேள்வி. இன்றைக்கும் இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, என்ன அருமையான ஒரு கேள்வி பாருங்க. அது உன் வீட்டிலே என்னத்தை பார்த்தார்? நமது வீடு எப்படி இருக்கிறது? ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தன்களும் பாடி ஆராதிக்கிற வீடா இருக்குதா? ஜெப வீடா இருக்குதா? சமாதானத்தின் வீடா இருக்குதா? அப்பத்தின் வீடா இருக்குதா? ரட்சிப்பின் ஊற்று தண்ணீரை முண்டுகள் கூட அநேக ரட்சிப்புகள் வழிநடத்துற வீடா இருக்குதா? அதை பார்க்கணுங்க. வருகள் அதைத்தான் பார்க்கணும். சாட்சியை பார்க்கணும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிற சாட்சியை பார்க்கணும். இருந்தா இப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்துவ குடும்பம் இருக்கணுங்க என்று அவர்கள் நினைக்கணும். சாட்சியை காண்பிக்க வேண்டும். பாடி துதிக்கிற ஆராதனை வீடு என்பதை காண்பிக்க வேண்டும். அதுக்கு பேர் தாங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இதை கேட்கிற கத்தரி பிள்ளைகள், நாம் எல்லாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்கிற அந்த அற்புதமான ஒரு சாட்சியுள்ளவர்களாக வாழணுங்க. இப்படி வாழுங்க, ஆண்டவர் நாம மகிமைப்படும். கர்த்தர் ஒரு குறை வைக்க மாட்டார். கிறிஸ்துவ எப்படித்தான் வெளியே கொண்டு போகணும். தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.